வணக்கம். நான் உங்கள் வசந்த். இப்போ என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் ஒரு தடவை சொல்லிக்கிறேன். நம்ம நாளைக்கு காலையில் ஒரு 6:30 மணிக்கு சென்னை சென்ட்ரல்லேருந்து ஹஸ்ரத் நிசாமுதீன்னு சொல்கிற ஸ்டேஷன், டெல்லியில் இருக்கிற ஸ்டேஷனுக்கு போக போகிறோம். இந்த பயணம் கிட்டத்தட்ட வந்து காலைல 6:30 மணிக்கு எடுத்து, நாளைக்கு காலையில் 6:30 மணிக்கு எடுத்து, அடுத்த நாள் காலையில் 10:40க்கு தான் கொண்டு போய் இறக்குறான். இதில் எவ்வளோ டிலே ஆகுது, என்ன ஆகுதுன்றதெல்லாம் தொடர்ந்து பார்ப்போம். இந்த வீடியோ வந்து நம்ம நண்பர் ஆண்ட்ரூக்காக நான் இதை சமர்ப்பிக்கிறேன். தொடர்ந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் திங்ஸ்ன்ற அடுத்த புத்தகத்தோட நெக்ஸ்ட் சாப்டர் இதுதான். கிட்டத்தட்ட நம்ம காஷ்மீர்லேருந்தே ஜம்மு காஷ்மீர் பக்கத்தில் இருக்கிற ஹிமாச்சல் பிரதேஷ் எல்லாம் ஒன்று தான் நினைக்கிறோம். ஸோ அங்கே போகிறோம். இல்லை வேறு கிட்டத்தட்ட நம்ம இங்கே தரம்சாலான்ற ஒரு இடத்துக்கு தான் போகிறோம். தரம்சாலாவை விட அது வந்து மெக்லான் கனின்னு சொல்லுவாங்க. இந்த மலை தான் நம்ம ஏறப்போம். தொடர்ந்து பார்ப்போம். வாங்க இது எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிப்போம். ஹாய், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு வழியாக கிளம்பி மெட்ரோ ஸ்டேஷன் வந்துட்டோம். டைம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கரெக்டாக ஒரு 5:30 போல் ஆகுது. நம்மளுக்கு 6:30 தான் ட்ரெயின். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையாக போய்க்கலாம். அது இல்லாமல் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, நம்ம வந்து எஸ்எல்ல டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். இப்போ நம்மளுக்கு ஆட்டோ அப்கிரேட் போட்டு 3A மாற்றிட்டாங்க. இது ஒரு சந்தோஷமான விஷயந்தான். ஸோ அந்த சந்தோஷத்தோட அப்படியே கிளம்புறோம் மெட்ரோவுக்கு. இதான் என்னோடய லக்கேஜ் போட்டு. பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ காலையில் பார்த்தோன்னா மணி 9:12. இப்போது நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு எடுத்துக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னென்னு பார்த்தோன்னா, இங்கே பாருங்கள், இதில் வந்து புளிசோரா, இதுவும் புளிசோரா, அப்புறம் இதில் வந்து பனானா கேக், அதை தவிர்த்து முட்டை, சப்பாத்தி எல்லாமே இருக்குது. இது தக்காளி சட்னி. ஸோ இதில் இதை நம்ம எடுத்து சாப்பிடலாம். அதை தவிர்த்து இன்னும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். அது கரெக்டாக சாப்பிட்டு வணக்கம் நண்பர்களே. கடைசியாக ஒரு வழியாக சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு ஜவா இங்கே சைடில் ஒரு வியூ. அப்படியே ஒரு வியூவை பார்த்துட்டு அப்படியே போகட்டே தான். இதுக்கப்புறம் மதியானம் லஞ்சுக்கு எந்திரிச்சு பார்க்கலான் இருக்கேன். அதுக்குள்ளே ஏதாச்சும் ஆஃபீஸில் கால் வந்தால் அட்டன் பண்ணோம், அதையும் பார்த்துக்கலாம். சரி, தொடர்ந்து பார்ப்போம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். செம்ம குளிர். டைம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து காலையில் 6:30. இருந்தாலும் செம்ம கோல்டு, செம்ம ஜில்லுன்னு இருக்குது. நானே வந்து ஒரு என் பெட்ஷீட்டு, அப்புறம் அது இல்லாமல் அவங்க கொடுத்த பெட்ஷீட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு தான் படுத்துருக்கேன். இன்னும் ஒரு 2 ஹவர்ஸில் ஃபுல்லாக ரீச் ஆகிடலாம். 2 to 4 ஹவர்ஸ் நினைக்கிறேன். இந்த வீடியோ நம்ம எடுக்கும்போது கையூர்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு நம்ம ரீச் ஆகிட்டோம். இது எங்கன்னா ஆக்ராவில் இருக்குது. இங்கேருந்து நம்ம தாஜ்மஹால் பார்க்கணுன்னா இங்கே இறங்கிட்டு ஆக்ரா காட்டுக்கு அடுத்த ட்ரெயின் பிடிச்சி போகிறோம். कोई बात नहीं।
இங்கேருந்து நம்ம பேஸ்திரிக்கு போகிறோம். அது வந்து எங்கே இருக்குன்னா குருகாம் தான், அங்கே டிஎல்எஃப் என்னோடய ஃப்ரெண்டோட பிஜி. தேவநாதத்தில் முன்னாடி சரி, எவ்வளோ கூட்டம் பாருங்க, எவ்வளோ ஆட்டம் இருக்குங்க. எங்கேயே ஒரு சாப்பிட கிடையாது. எனக்கு தான் ஃபஸ்ட் டைம் ட்ரெயின் தான் சொல்லிட்டேன். வெளியாக வந்துட்டோம். என்னடா இது, எங்கே திரும்பி தாங்க சொல்கிறேன். ஸோ நம்ம பார்த்துட்டோம். இது வந்து டெல்லியில் பொறுத்த வரைக்கும் ஒரு 7-8 லைன் போகுது. நம்ம சென்னையில் எப்படி ஒரு 2 லைன் போகுதுல, அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 7 லைன் போயிட்டுருக்கு. ஸோ 7 லைன் ரொம்ப கன்ஃபியூஷன். நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக போனால் ஈஸியாக போயிடலாம். ஆனால் நீ மெட்ரோவில் போகணுன்னா ஃபஸ்ட்டு இங்கேருந்து டெல்லி ஆட்டுன்னு ஒரு ஸ்டாப் இருக்குது, அங்கே இறங்கிட்டு அதுக்கப்புறம் திரும்பி அங்கேருந்து எல்லோ லைன் பிடிச்சி செகந்தர்பூர் இறங்கிட்டு அங்கேருந்து ப்ளூ லைன் பிடிச்சி பேஸ்திரிக்கு போகிற மாதிரி பார்ப்போம். கார்டு ஒன்று இருக்குது. ஸோ இந்த கார்டு வச்சு மெட்ரோ ட்ராவல் பண்ணலாம். அது ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு வெண்டிங் மிஷின் இங்கே இருக்குது. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு தெரில, பார்ப்போம். பண்ணிவிட்டு சொல்கிறேன். கார்டு ரீசார்ஜ் பண்ணலான்னு பார்த்தேன். கார்டு நம்ம கார்டை வச்சாலே வந்து ஏதோ எரர் மெசேஜ் வருது. ஹிந்தியில் இருக்குது, இந்த மாதிரியும் புரியல. கிடைக்கும். ஒர்க்காவா இல்லையான்னு தெரில, கார்டு வச்சு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லி ஒர்க் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் சூப்பர் சூப்பர். நான் கூட பல மாதம் இல்லை, லைக் ரொம்ப இதாகிடுச்சு. நான் அதை யூஸ் பண்ணி வாங்கி இன்னும் அந்த 59 ரூபா ரீசார்ஜ் அப்படியே தான் வச்சுருக்காங்க, ₹1 கூட எடுக்கல. நைஸ். இப்போ இங்கேருந்து டெல்லி ஹட்டுக்கு எங்கே இருக்குன்னு தெரியுமா? தேட்டா போச்சு ப்ரோ. दिल्ली हट ऐप डाउनलोड చేయండి. ऐप डाउनलोड ऐप என்ன ஆப்னா தெரியல. ஆப் நம்மளுக்கு ஆப் இருக்க மாதிரி தான் சரிதான். அவுட்டர் ரிங் ரோடு, மச்சாப்பூர், மேரிஷ் பார்க், மில்லேனியம் பார்க்,
கரெக்டாக தெரில, இதான் நினைக்கிறேன். ப்ரோ दिल्ली में so you can check on station. Next station is Asha. இப்போ வெளியாத்து வந்துட்டோம். இங்கேருந்து தில்லி ஆற்றுலேருந்து சூப்பராக வெளியே போகிறது. டுவர்ட்ஸ் டு கான்ஃபரன்ஸ் டு எல்லோ லைட் வந்து பிடிச்சிட்டேன். ஸோ இங்கே பாருங்கள், கேமரா திரும்பி காட்டுறேன். இங்கே பாருங்கள், கிருஷ்ணருக்கு பாதை போட்ட மாதிரி வழி போட்டு வச்சுக்கிறாங்க எல்லோ லைனுக்கு போகிறதுக்கு. இதான் வழின்னு. இதை பிடிச்சிட்டு போயிட்டோம்னா நம்ம பொழைச்சிக்கலாம். ஏய் எவ்வளோ கூட்டம்டா ஐயப்பா. ஏறுறோம். இது கண்டுபிடிச்சி போகிறதே ஒரு பெரிய டாஸ்காக இருக்குப்பா. ஒரு மாதிரி பரபரப்பான ஸ்டேஷன் இது தில்லி ஆற்றுன்றது. எப்படின்னா லைக் 4 கார்னர், ஒரு 2-3 கனெக்ஷன்ஸ் இங்கே இருக்குது. அது எல்லாத்துக்குமே இங்கே இருக்கவங்க எல்லாம் வந்து இங்கே தான் ஏறணும். இது ஒரு தில்லி ஹாத்துன்ற மாதிரி ஹாட்டுன்னே சொல்கிறோம். ஒரு மாதிரி தில்லியோட ஹார்ட் அப்படின்ற ஒரு எல்லாத்துக்குமே. இந்த இந்தியா கேட்டு பக்கம், இங்கேருந்து என்ன எல்லாமே பக்கம்தான் உங்களுக்கு. டெல்லியிலேருந்து இது ஒரு என்ன இங்கே போய் என்ன சுற்றி பார்க்கணும் இங்கே வரணும். அது எழுதி போடுது பாருங்கள், மில்லினியம் சிட்டி சென்டர் குருகிராம் தான் நம்ம இப்போ போகிறோம். கடைசியில் என்னையும் வீலாகர் ஆக்கிட்டீங்களே என்று எல்லாம் கூட்டு போட்டு சுற்றி இருக்கிறானுங்க. இதான் நான் சொன்னேன் அந்த சைபர் சிட்டி. பார்த்தீங்களே தெரியும், ரோடே ஒரு மாதிரி இது அதில் இருக்கவனுங்களோட பில்டிங்கு. மோஸ்ட்லி அதில் வேலை செய்கிறவனுங்க எல்லாம் இங்கே உட்காந்துருவானுங்க. அவங்களுக்கு தான் ஆக்சுவலாக போகிறோம். சென்னையிலேயே ஒரு டிஎல்எஃப் இருக்கும். அதே மாதிரி இது ஒன்று இப்போ இருக்க சைபர் ஹப். இதுதான் நம்ம ஊரோட இது. அவனுக்கு மேலே கேபிஎம்ஜி எல்லா ஸ்பாட்டும் வச்சுருக்கானுங்க. இது ஒன்று இருக்குது, அமேசான் இருக்குது, சாரி அந்த மிஷோன்னு இருக்குது. ஸோ இது சுற்றி வரும். இதுதான் சைபர் ஹப். இங்கே நைட்டு வேறு லெவலில் இருக்கும். ஒரு மாதிரி பப்ளிக்லாம் அலோடு தான், யாரும் வேணால் வந்துக்கலாம். ஏன்னா அங்கே அந்த இடத்துல வந்து கரெக்டாக பப்பு எல்லாமே இருக்கும். दरवाजे दाएं तरफ खुलेंगे, कृपया सावधानी से उतरें. இதில் ஒரு கைண்ட் ஆஃப் இது இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு சுற்றி எல்லாமே ஒரே இடத்துல. நம்மளோட சப்பாத்தியும் அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு ரூமுக்கு வந்த பிறகு பன்னீர் சப்பாத்தியும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட தக்காளி சட்னி இருக்குது, அது மஜாவாக சூடு பண்ணி இப்போ நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாத்தையும் சாப்பிட்லாம். இதெல்லாமே பண்ணிவிட்டு எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் நைட்டு தூங்காமல் கொல்லாமல் இந்த ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு ஒருத்தர் நைட் ஷோ போகலாமா துரந்தர் பார்க்கலாமான்னாரு. இந்த ஒரு சீனுக்காக தான் சரி போயிடலாம், இந்த படம் இந்த இது ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு வந்துட்டோம். தூங்காமல் கொல்லாமல் நைட்டு ஃபுல்லாக இந்த படம் தான். காலைல எழுந்திரிச்சோன்னே திரும்பியும் சப்பாத்தி சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தோம். ஸோ அப்புறம் நைட் இந்த இடத்துல நைட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபாகு என்ன பண்ணி ஒன்றும் புரியல. ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது.
தெரியும் எத்தனை பேர் எல்லாம் ஸ்வெட்டர் போட்டு வராங்கன்னு. ஏன்னா நல்ல குளிர். ஸோ இதுதான் மில்லினியம் மெட்ரோ சிட்டி. இதுதான் குருகாமோட லாஸ்ட்டு மெட்ரோ. பகலில் வந்திருப்போம் அந்த சைபர் சிட்டி மெட்ரோ தனியாட்டு. ஆனால் இப்போது திரும்பி வந்து நைட்டு வரும். நைட்டு பார்க்கவே எப்படி இருக்குது தெரியுமா? பாருங்களேன், சும்மா பாருங்களேன். ஒரு மாதிரி எல்லோரும் ஒரு கோட் போட்டு ஒரு ஜாலியாக தான் இருக்குது. எல்லாம் ஸ்வெட்டர் போட்டு செம்ம ஜில்லுன்னு. பார்ப்போம். ஃபோனில் வர ஒரு 10% தான் சார்ஜ் இருக்குது. வணக்கம் நண்பர்களே. ஒரு வழியாக நம்ம டெல்லி ரீச் ஆகிட்டு அங்கேருந்து எப்படி வந்தோம், என்னென்ன பண்ணோம் எல்லாமே இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். நம்புகிறேன் மோஸ்ட்லி மெட்ரோ கணக்கெலாம் கரெக்டாக சொல்லியிருப்பேன். இங்கேருந்து இப்படி வர்றது, இங்கேருந்து டிஎல்எஃப்னா என்ன, அங்கேருந்து எப்படி போகிறது ஓகேவா இருக்கும்னு நம்புகிறேன். அது இல்லாமல் ட்ரெயின் ஜேர்னியில் நிறைய கற்றுக்கலாம். நைட்டு எத்தனை மணி ஆனாலும் பேசஞ்சர் வந்துட்டு தான் இருப்பானுங்க. எவன் வந்தாலும் நம்மளை தூக்க விட மாட்டானுங்க. அவனுக்கு வர சத்தத்துலேயே வருவானுங்க. அவனுங்க வந்த பேசுறது புரியாது, ஒன்றும் புரியாது. எதுக்கு அடிச்சுக்கிறானுங்களும் புரியாது. சண்டைக்கு சீட்டு யார்தான் இருந்தால் யார்தான் இருக்கிற இடத்துல படுத்து தூக்குவீங்களா? அதை விட்டு ஸோ சேட் நண்பர்களே. இவ்வளோ டயர்ட்லேயும் நம்ம வந்திருந்தோம் டெல்லிக்கு. வந்துட்டு நம்ம ஒழுங்காக தூங்கணுமா? அது நான் வீடியோ எண்டில் போடுறேன். நான் என்ன பண்ணேன் நைட்டு, எங்கே போனோம் திரும்பி அன்னைக்கு, அதையும் போடுறேன். இந்த ட்ரெயின் ஜேர்னியில் சும்மா இவ்வளோ நேரம் சும்மா இருக்க முடியாது. யார்ட்டாச்சும் எதை பேசி தான் ஆகணும். அப்படி எதிர்க்க சீட்டில் வந்து யாராச்சும் லைக் படத்தில் வர மாதிரி யாராவது வருவாங்களான்னு பார்த்தேன். அப்படி யாரும் வரல. அதுக்கு பதிலாக ஒரு அண்ணன் வந்தார். அண்ணன் லைக் நல்ல அண்ணன் தான், நான் எதுவும் தப்பாலாம் சொல்ல. ஆனால் அவர் சொன்ன கதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. லைக் லைஃப் ஸ்டைல்னா யார், என்ன பண்ணுறாரு அப்படின்னும் போது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். சும்மா எதார்த்தமாக கேட்டேன் எங்கே போறீங்க அண்ணன் அப்படின்னு. அதுக்கு அவர் தமிழ் பேசுகிறதா அவர் வந்து சொன்னார், இது மாதிரி நான் இந்தியா ஃபுல்லாக இருக்கிற கேபிட்டல்ஸ் எல்லாத்தையும், கேபிட்டல் சிட்டி மட்டும் எல்லாத்தையும் கவர் பண்ணுறேன் அப்படின்னாரு. ஸோ எங்கள் போபால் அப்படின்னாரு. எனக்கு பெருசாக தெரில, அது வந்து மத்திய பிரதேசில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு இந்தியா ஃபுல்லாக ஒரு ஸ்டேட்டை கவர் பண்ணுறீங்களா, என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாங்க பார்த்தேன். கல்யாணம் ஆகிடுச்சான்னு கேட்டால் கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தை இருக்குன்னு கேட்டால் குழந்தை இருக்குது, 2 குழந்தை இருக்குது. ஆனாலும் அந்த ஒரு வயசு, ஒரு 30 வயசு வந்தோடனே லைக் கிளம்பி மஜாவா இந்த ஊரை நாடே தெரிஞ்சுக்கிறேன் தனியாக. அதுவும் ஏதாச்சும் புக் பண்ணியிருக்கீங்களா? எதுவும் கிடையாது. போகிறாரு, அங்கே ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாரு. எங்கெங்கே போகணுன்னு மட்டும் பார்த்து வச்சுருக்காரு, மற்றபடி எந்த பிளானும் இல்லை. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு பைக்கு ரெண்ட் எடுக்கிறது, அது ஃபுல்லாக எவ்வளோ நாள் பிளான்லாம் கிடையாது. எல்லா பிளானையும் எந்த பிளான் எதுவும் போடாமல் போயிட்டு அங்கே எவ்வளோ நாள் பார்த்து முடிக்க முடியுதோ பார்த்துட்டு அப்படியே திரும்பி ரிட்டன் ஃப்ளைட்டாக. கேட்கும்போது நல்லா இருந்துச்சு. அப்புறம் கேட்டேன், என்ன எங்கே இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னா எங்கே ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு. அவர் வந்து ஆரம்பிச்சாருங்க. லைக் ஒரு காலேஜ்லேருந்து எப்படி இந்த ஃபீல்டு வந்தீங்கன்னு. காலேஜில் வந்து ஏதோ ஸ்ரீவில்லிபுத்தூர் அங்கே தான் படித்தாராம் காலேஜ். படித்து முடித்த உடனே ஃபாரின் கம்பெனியாக பார்த்து அப்ளை பண்ணாராம். பெங்களூரில் தான் ஃபஸ்ட்டு ஒன்று கிடச்சிருச்சா. அங்கேயே அதுக்கப்புறம் முன்னாடி இருந்துட்டு அப்படியே லண்டன் போனாராம். லண்டனில் கிட்டத்தட்ட 15 இயர்ஸ் ஒர்க் பண்ணாராம். ஒர்க் பண்ணிட்டு அந்த ஒர்க்கிங் டைப்லேயே வந்துல அவர் அந்த ஹோல் லண்டனையும் வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்துருக்காரு. லண்டன் சைடில் இருக்க இந்த யூகே கிங்டம், யுனைடெட், இந்த 10 இருக்கும்ல, அந்த எல்லாத்தையும் பார்த்துட்டாரு. அப்புறம் கீழே இருக்கிற அந்த இதுக்கு போயிருக்காரு. அப்புறம் அவர் இந்த ஸ்னாப் சாட்டில் ஹீட் வேவ்னு ஒன்று காட்டுவாங்க தெரியுமா, அந்த ஒரு மாதிரி எங்கெங்கே போனாங்கன்னா அந்த மட்டும் ஒரு அந்த மாதிரி காட்டினாரு. அதை மிரண்டு போயிட்டேன். ஒரு மாதிரி இந்த சைடு வந்தால் தாய்லாண்டு, சிங்கப்பூர் இப்படின்னு சொல்லிட்டு அந்த இடம் ஃபுல்லாக அப்படியே கவர் பண்ணி வச்சுருக்காரு. அப்படி அந்த எல்லா இடத்துலையும் அவர் இந்த இது இருக்குது. அப்புறம் இந்த சைடு வந்தால் இந்தியாவில் இங்கே அங்கேன்னு எல்லா இடத்துலையும் இருக்குது. இந்த அப்படியே கொஞ்சம் யூகே போனால் ஃபுல்லாக இருக்குது. மொத்தம் அந்த சைடு ஃபுல்லாக என்னென்ன தெரியுதோ, அயர்லாண்டு என்ன தெரியுதோ எல்லாத்துலேயுமே ஹீட் வேவ் இருக்குது. சரி இவ்வளோ தான் அப்படின்னு நினச்சா லைட்டாக தள்ளி பார்த்தா யூஎஸ்ஏ ஒரு ஆள் கலக்கி இருக்காருங்க.
யூஎஸ்லேயே அந்த மெக்சிகோ இந்த கீழே தவிர்த்து மேலே எல்லாத்தையுமே எல்லா இடத்துலையும் போயிட்டு மஜா பண்ணியிருக்காருயா. அப்பா அவர்கிட்டே சொல்லிட்டேன், அப்பா வாழ்ந்தா லைக் இந்த மாதிரி ஒரு ட்ரீம் லைஃப் வாழணும் அப்படின்னு. அப்புறம் என்ன ஆப்வியஸாக என்ன ஒர்க் இப்போ என்ன ஒர்க் பண்ணுறீங்கன்னாரு. ஒரு இப்போ கடைசியாக ஒரு லாஸ்ட்டாக ஒரு 10 இயர்ஸாக சேல்ஸ் ஃபோர்ஸில் சிஆர்எம் இதாக இருக்குன்னாரு. 10 வருஷம்னாலே ஒரு பெரிய பொசிஷன் தான். இவ்வளோ பேசிட்ட பிறகு ரெஃபரல் கேட்டால் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு விட்டேன். சரி வேணாம், எதுக்கு, நம்ம நம்ம வழியை நம்மளே பார்த்துக்கலாம். ஆனால் இருந்தாலும் சச் நைஸ் வாயில் வர முடியுது கான்வர்சேஷன். அப்புறம் அதே மாதிரி ட்ரெயினில் வந்து இன்னொரு பார்த்தவர், இவர் வந்து என் எதிர்த்தில் இருந்தவர், இவர் வந்து என் பக்கத்தில் இருந்தவர். அவரு தமிழ் தான் பேசினார். சரி போய் பேசுவோம் அப்படின்னு அவர் கதையை கேட்டேன். இப்போ நான் சொன்ன கதைக்கும் அவர் சொல்கிற கதை, அவர் சொன்ன இதுக்கும் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். லைக் இது வந்து ஒரு மாதிரியான லைஃப், அவர் சொல்கிறது வேற ஒரு மாதிரியான லைஃப். அதாவது எப்படின்னா லைக் ஒன்றுமே தெரியாத கிராமத்துல இருந்து இப்போது எப்படின்னா சென்னைக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் இந்த நாகப்பட்டினம் இந்த சைடு வரும்போது இந்த கும்பகோணம் சைடு போயிட்டீங்கன்னு வைங்களேன், அங்கே உள்ளே உட்கிராமம் அந்த மாதிரி ஒரு கிராமத்துலேருந்து வந்த ஒரு பையன்தான். எதுவுமே தெரியாதான் பெருசாக, அங்கே ஊரில் இருந்தால் ஒன்றுமே தெரியாதான். அங்கே இருந்த பையனுக்கு வந்து படிப்பு ஏறலை. அவர் காலேஜ் ஸ்கூலுக்கு 7ஆம் கிளாஸ் அந்த மாதிரி பண்ணும்போதே வேணாம் அப்படின்னாராம். அப்புறம் திரும்பி அந்த 10th வரையும் முடிச்சுட்டு அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஜிம்முக்கு போவாப்பில்லையாம். ஜிம்முக்கு போனவரை கோச் என்ன சொன்னார்னா, நீ வந்து கொஞ்சம் குள்ளமாக இருக்க, கட்டையாக இருக்க, ஆனால் பரவாயில்ல நல்லா பண்ணுற, என் கூட நான் வர உனக்கு கொடுக்குற இந்த வேலையை மட்டும் நீ செய்ய, உன்னை வந்து நேஷ்னல் இல்லை இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு உன்னை கொண்டு போகிறேன் அப்படின்னாராம். இவருக்கு வந்து ஒரே ஆச்சரியமா, இந்த வெயிட் லிஃப்டிங் ஓகேங்களா, டெட் லிஃப்டில் வெயிட் லிஃப்ட் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணுவாரான்னு சொல்லிட்டு கோச்சு பேச்சை இவர் கேட்டாராம். அவரும் அதுக்கேற்ற மாதிரி கோச் சொல்கிறதே வேலைன்னு மாற்றி பண்ணாராம். அந்த போயிட்டு லைக் விவசாயம் பண்ணும்போது இந்த மம்முட்டி எடுத்து தூக்குறது அந்த மாதிரி, அங்கே ஒரு கை மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்குமா, ஒரு கை வீக்காக இருக்குமா. ஸோ இந்த மாதிரி அவர் பண்ணிவிட்டு அதை இதை ஸ்ட்ராங் பண்ணி அப்படி இப்படி பண்ணி வீட்டில் அவங்க பெருசாக காசுலாம் இல்லை, இருந்தாலும் அந்த இருந்த காசுக்கு ட்ரெயின் டிக்கெட் எடுத்து வச்சு அவர் வந்து இந்த சைடு இந்த மணிப்பூர் அந்த சைடில் வந்து ஒரு காம்படிஷன் அங்கே அமிச்சிட்டாங்களாம். கோச் வந்து போக சொல்லிட்டாராம். போயிட்டு எங்கள் ஆள் வந்து ஜெயிச்சுட்டு வந்திருக்காருங்க. ஜெயிச்சுட்டு வந்தோடனே அந்த ஜெயிச்ச மெடல் வந்து மெடல் தான், கோல்டு வந்து என்ன ஆச்சுன்னா, இந்தியன் ஆர்மி கேம்ப், அதாவது ஏர்ஃபோர்ஸ் மூணாக பிரிச்சுக்கலாம், நேவி, ஏர்ஃபோர்ஸு, அப்புறம் ஆர்மின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இதில் வந்து என்ன பண்ணுவானுங்கன்னா, அவர் வந்து ஏர்ஃபோர்ஸில் வந்து அப்ளை பண்ணி வச்சுருந்தாராம். செலக்ட் ஆகிட்டார போல். அதுக்கப்புறம் எங்கள் ஆள் என்ன ஏர்ஃபோர்ஸில் தான் வேலை. எப்படின்னா லைக் காலையில் வர்றது, ட்ரைனிங் பண்ணுறது, திரும்பி போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறது, திரும்பி ஈவினிங் ட்ரைனிங்கு, அதுக்கப்புறம் திரும்ப ரெஸ்ட் எடுக்கிறது. இந்த மாதிரி தான் ஃபுல்லாக ட்ரைனிங் தான். இவங்க டிஃபென்ஸ் ஏர்ஃபோர்ஸில் வந்து இவங்களுக்கு வேலை கிடையாது. ஸ்போர்ட்ஸ்மேன்னா வேலை கிடையாது. ஸ்போர்ட்ஸ்மேன் இல்லாதவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். அவங்களுக்கும் ட்ரைனிங் எப்போயுமே எல்லாருக்குமே ட்ரைனிங் காமன் தான். ஸ்போர்ட்ஸ்மேன்றவங்களுக்கு வேலை இருக்காது பெருசாக. இந்த இதுதான். ஸோ இந்த மாதிரி இருக்கணும். அவங்க லைஃபே அப்படியே வேறு டோட்டலாக. காம்படிஷன் வந்தால் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து இவர் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஓகே இவங்க அங்கேருந்து போங்க அப்படின்னு. இங்கேருந்து வந்திருக்காரு, இங்கேருந்து இவர் போய் அடித்தானா நல்லாயிருக்கும். அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ஏர்ஃபோர்ஸ்லேருந்து போய் நம்ம ஸ்டேட் லெவலில் இருக்கிற இதில் வந்து காம்படிஷன் நடந்துச்சு. ஸோ அதில் இந்த எல்லா ஸ்டேட்லேருந்து வரும்போது இவர் வந்து கோல்டு அடிச்சிருக்காரு. அடித்தோட ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் போயிருக்காரு. இன்டர்நேஷ்னலில் வந்து ப்ரௌன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸோ ஒரு இன்டர்நேஷ்னல் பிளேயரை தான் பார்த்தோம் அன்றைக்கி. அவருக்கு லைஃப் கம்ப்ளீட்டாக வேறு. 30 வயசுக்குள்ளே ரிட்டையர்மெண்ட் ஆகணுன்றாரு. எல்லாம் டோட்டலாக வேறு. ஒருத்தரும் ஒரு மாதிரி வாழ்ந்துனுங்கிறானுங்க. இது வந்து நம்ம அங்கே போனால் தான் தெரியுது. எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது தான் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. அது எல்லாமே ஏர்ஃபோர்ஸில் நிறைய சொன்னார். நெட்டு போல்ட்டுலாம் கூட வரும், அதெல்லாம் கூட சில பேர் எடுப்பாங்க. அது வந்து ஒரு மாதிரி நிறைய இது போகுது. அப்புறம் ட்ரைனிங் சுடும்போது புல்லட் சுடுவானுங்க. சுடுற புல்லட்டு வேஸ்ட்டாக கீழே விழுந்துடும். அந்த பிஸ்டலோட பேலட் மட்டும் அந்த பேலன்ஸ் அதை வந்து உருக்கி காப்பராக்கி அப்படியும் பண்ணுறாங்க. இதனால அது உள்ளே நம்மளுக்கு இதெல்லாம் தெரியாது. அவனை உள்ளே அவ்வளோ கதை இருக்குது, அவ்வளோ இது இருக்குது. எல்லாமே ஓரளவுக்கு சொல்லிட்டு இருந்தார். எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நல்லா இருந்துச்சு ஏர்ஃபோர்ஸ் கேட்கும்போது. ஸோ இங்கே வந்துட்டோம், டெல்லிக்கு வந்துட்டோம் ஒரு ஃபைனலாக. இங்கேயும் நம்ம கொஞ்சம் சுற்றி பார்த்தோம். இதுக்கப்புறம் இங்கேருந்து தேராதூன் பாருங்கள், மெக்லான்கஞ்ச் அங்கே போவோம்.